இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா? மனிதன் இறந்த பிறகு அவனுடைய உடலும் எலும்புகளும் மண்ணில் மக்கி மடிந்துவிடும். இத்துடன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்துவிடுகிறது என்பது இவ்வுலகில் பொதுவாக கூறப்படும் கருத்து. ஆனால் இஸ்லாம் இதை மறுக்கிறது. மனிதர்களில் அழகிய செயலுடையவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைத்தான். இறந்த பிறகு மனிதன் தீர்ப்பு நாளுக்காக மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான். அந்நாளில் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த நன்மை தீமைக்கு தக்கவாறு கூலி கொடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் குரானில் கூறுகிறான். சூரா கியாமா வசனங்கள் 3-4. அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று மனிதன் எண்ணுகிறானா? அவனுடைய விரல் நுனிகளை கூட முன்பிருந்தவாறே சரியாக அமைப்பதற்கு அல்லாஹு ஆற்றலுடையவன் என்று அவங்க கூறுகிறான். ஒருவரிடமிருந்து மற்றொருவரை வேறுபடுத்தி காட்டுவது ஒரு மனிதனுடைய முகம்தானே? ஏன் அல்லாஹ் முகங்களை சீராக்குவோம் என்று கூறாமல் விரல் நுனிகளை கூறுகிறான் என்று சிந்தித்தால் இவ்வசனத்தில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஞானத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நம் கண்களால் பார்க்கும் பொழுது நம் அனைவருடைய விரல் நுனிகளும் ஒரே மாதிரி இருப்பது போலதான் தோன்றுகிறது. ஆனால் விரல் நுனிகளில் உள்ள ரேகைகள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் தனித்துவமானவை. இவ்வுலகில் எந்த இரு மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான விரல் ரேகைகள் இருக்க முடியாது. அவர்களுடைய ஜெனடிக்ஸ் ஒரே மாதிரியாக இருந்தாலும் ரேகை ஒரே மாதிரியாக இருக்காது என்று 19ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளின் மூலம் கண்டுபிடித்தனர். இதன் அடிப்படையில் இன்று விரல் ரேகைகளின் மூலம் குற்றவியல் விசாரணைகள் கூட நடத்தப்படுகின்றன. இவ்வாறு தீர்ப்பு நாளின் போது ஒரு மனிதனுடைய மிகவும் தனித்துவமிக்க நுண்ணிய விரல் நுனிகளையும் கூட அல்லாஹ் சீராக படைக்க ஆற்றலுடையவன் என்பதைக் கூறி நியாய தீர்ப்பு நாளில் மனிதன் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான்.